வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகையில் குப்பை தொட்டியில் உணவு தேடும் யானை அதிர்ச்சியில் வன ஆர்வலர்கள். வனவிலங்குகளின் வாழ்க்கையை சிக்கலாக்கும் மனிதரின் செயல்கள். நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா மையங்களில் ஒன்றாக விளங்கும் உதகை நகரம் இயற்கை எழில், பசுமை மற்றும் குளிர்ந்த காலநிலையின் காரணமாக ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளால் நிரம்பியிருக்கும் இடமாக உள்ளது. இவ்வாறான ஒரு இடத்தில் வனவிலங்குகள், குறிப்பாக யானைகள், மனிதர்களுடன் நேரடி தொடர்புக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகி வருவது மிகவும் கவலைக்குரியதாகும். உதகை அருகே உள்ள லவுடேல் தெருவில் நெடுநேரம் எச்சில் ஊறும் உணவு பண்டங்கள், பழ வகைகள் மற்றும் காய்கறி கழிவுகள் கொண்ட குப்பை தொட்டியில் யானை தனது மூக்கினை துருத்தி உதவியால் உள்ளே நுழைந்து உணவுகளை தேடிக்கொண்டிருப்பது வீடியோவாக பதிவு செய்யப்பட்டு பல அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. வீடியோவில் அந்த யானை குப்பை தொட்டியில் இருந்த குப்பைகளை வெளியே இழுத்து உணவுப் பொருட்களை தேர்ந்தெடுத்து உண்ணும் காட்சிகள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த காட்சி சுற்றுச்சூழல் ஆர்வலர்களிடமும் வனத்துறை அதிகாரிகளிடமும் மட்டுமல்லாமல் பொதுமக்களிடமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானையின் செயலை பாராட்டலாமா, குற்றமா? பசிக்காக உணவு தேடிக்கொண்டு வந்த யானையின் இந்த செயலை சிலர் மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு துயர நிகழ்வாக பார்க்கின்றனர். ஒரு புவி உயிரினமாக யானை சுழற்சி இயற்கையின் ஒரு அங்கம். வனங்களில் உணவு குறைபாடு, பருவமழை பற்றாக்குறை, தாவரங்கள் கருகி அழிவது போன்ற பல்வேறு காரணங்களால் விலங்குகள் வாழ்விடத்தை விட்டு வெளியே வர துவங்கிவிட்டன. அதுவும் குப்பை தொட்டிகளில் உணவு பாகங்கள் தவறாக வீசப்படுவதால் விலங்குகள் மனித வீடுகளுக்கு அருகே வர தூண்டப்படுகின்றன. இந்த யானையை குற்றவாளியாகவோ அல்லது பீதி விளைவிக்க வேண்டிய விலங்காகவோ பார்க்கும் பார்வையை நம் சமூகத்தில் உருவாக்குகிறது. பாதிப்புகள் மற்றும் அபாயங்கள். மனித விலங்கு மோதல் அதிகரிப்பு. யானைகள் நகரப்பகுதிகளில் உணவுக்காக வருவது சாலை விபத்துக்கள், பயணிகள் மீது தாக்குதல், சொத்து சேதம் ஆகியவற்றிற்கு வழிவகுக்கும். வனவிலங்கு பாதுகாப்பு குழப்பம். வனத்துறையின் கண்காணிப்பு நடவடிக்கைகள் பலமுறை போதுமானதாக இல்லை. பிளாஸ்டிக் மற்றும் வேதிப்பொருட்கள் கலந்த கழிவுகள் யானைகள் உட்கொள்ளும் போது அவற்றின் உடல் அமைப்புக்கு தீங்காக அது மாறும் என்று வன ஆர்வலர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.